இந்த மாதிரி எந்த ஹனஃபி மதுஹப் புத்தகத்திலாவது அபூ ஹனீஃபாவுல இருந்து அவர் மாணவர்ல இருந்து அவர் மாணவர்ல இருந்து அவர் மாணவர்ல இருந்து இவர் கிடைச்சதா? இல்ல. அந்த அபூ ஹனீஃபாவோடையாவது ஏதாவது நபித்தோழர் சேர்ந்தாரா? இல்ல. அந்த நபித்தோழரோட ரசூலா சேர்ந்த மாதிரி ரூட் இருக்குதா? அதுவும் இல்ல. எதுவும் இல்லை. பூனை கண்ணை மூடுற மாதிரி தான். பூனை கண்ணை மூடிட்டு உலகமே இருட்டா போச்சுன்னு நினைக்குமா? அத மாதிரி இவங்க பார்க்கல, அதனால உலகத்துல இல்லை. இவங்க எதை பார்த்தாங்க? இவர்களுடைய தலைவர்கள் எழுதி கொடுத்த 4 தர்ஜுமாவையும் இவர்கள் அலுவலகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு சீட்டையும் மட்டும் பார்த்துக்கிட்டு உலகத்தில் எங்குமே இல்லை என்று சொல்வது எவ்வளவு பெரிய மடத்தனமும் அறிவின்மையும் ஆகும். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடர்பில்லை என்று யார் சொன்னது? ஹிஜ்ர 150 வஃபாத்தான சய்யிதுனா அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய உஸ்தாத், அவருக்கு ஃபிக்ஹ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஹம்மாத் ரஹிமஹுல்லா ஹிஜ்ர 130 தான் மரணிக்கிறார்கள். அவர்கள் ஃபிக்ஹை கற்றுக்கொண்டது அவர்களுடைய ஆசானான இப்ராஹிம் நஹஇ ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் இருந்தாகும். அவரோ ஹிஜ்ர 94 வஃபாத்தானார்கள். அவர்கள் தங்களுடைய தாய் மாமனும் ஃபிக்ஹில் தன்னுடைய ஆசிரியனுமாக இருந்த அல்கமா ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலிருந்து தான் ஃபிக்ஹை கற்றுக்கொண்டார்கள். அல்கமா ரஹிமஹுல்லா அவர்களுமோ ஹாமிலுன் நிஅலைனி ஷரீஃபைன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹாதிமான அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற சஹாபியிடத்திலிருந்து தான் ஃபிக்ஹை கற்றுக்கொண்டார்கள். உங்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக வேண்டி இல்லை என்று சொல்லி மக்களை குழப்ப வேண்டாம். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலிருந்து ஃபிக்ஹை கற்றுக்கொண்ட முஹம்மது பினுல் ஹசன் அஷ்-ஷைபானி என்கிற முஹம்மது ரஹிமஹுல்லா அவர்கள் ஹிஜ்ர 189 வஃபாத் ஆகிறார்கள். அபூ சுலைமான் மூசல் ஜூஸ்ஜானி என்பவரும் அஹ்மது அபூபக்கர் சுபஹுல் ஜுஸ்ஜானி என்பவரும் முஹம்மது ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலிருந்து அபூ ஹனீஃபா இமாம் அவர்களுடைய அனைத்து சட்டங்களையும் நேரடியாக கற்றுக்கொண்டார். இந்த அஹ்மது அபூபக்கர் சுபஹுல் ஜுஸ்ஜானி அவருடைய மாணவர்களில் ஒருவர்தான் இமாமுல் ஹுதா அபூ மன்சூருல் மாதுரிதி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹிஜ்ர 333 வஃபாத்தானார்கள். இந்த மாதுரிதி இமாம் உடைய மாணவர்களில் ஒருவர்தான் அப்துல் கரீம் மூஸா பின் ஈஸல் பஸ்தவி என்பவர். அவர் ஹிஜ்ர 390 வஃபாத் ஆகிறார். அவரும் ஹனஃபி மதுஹபினுடைய மிகப்பெரிய ஒரு ஃபகீஹ் ஆவார். அவரிடத்திலிருந்து இந்த ஃபிக்ஹ் அனைத்தையும் கற்றுக்கொண்டது இஸ்மாயில் இப்னு அப்துஸ் சாதிகுல் ஹதீபுல் பனாரி என்பவர் ஆவார். அவர் ஹிஜ்ர 494 வஃபாத்தானார். இந்த இமாமிடத்திலிருந்து ஃபிக்ஹை கற்றுக்கொண்டவர்களில் ஒருவர்தான் முஹம்மது அபூபக்கர் அலாவுத்தீன் அஸ்-சமர்கந்தி ரஹிமஹுல்லா அவர்கள் ஆவார்கள். ஹிஜ்ர 540 அவர்கள் வஃபாத்தானார்கள். அந்த அலாவுத்தீன் சமர்கந்தி ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர்களில் ஒருவர்தான் லியாஉத்தீன் முஹம்மது பின் ஹசன் என்கிற மிகப்பெரிய ஃபகீஹ். இந்த லியாஉத்தீன் முஹம்மது பின் ஹசன் ரஹிமஹுல்லா என்கிற அறிஞர் பெருமகனின் மாணவர்களில் ஒருவர்தான் ஹிதாயா என்கிற நூலினுடைய முசன்னிஃபான புர்ஹானுத்தீன் அபுல் ஹசன் அலி இப்னு அபி பக்கர் அல் முர்கீனானி. ஹிஜ்ரி 593 வஃபாத்தானவர்கள்.